கடவுள் எப்பவுமே உடைஞ்ச பொருட்கள ரொம்ப அழகா பயன்படுத்துவாரு. உடைஞ்ச மேகங்கள் தான் மழை பொழியும். உடைஞ்ச நிலம் தான் உழும் வயலாகும். உடைஞ்ச நெல் தான் விதையாகும். உடைஞ்ச விதைகள் தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும். நீங்க இப்போ உடைஞ்சு போயிருக்கீங்களா? மனசுக்குள்ள நொறுங்கி போயிருக்கீங்களா? படிப்பு வரலையேங்கிற கவலையில இருக்கிறீங்களா? வேலை கிடைக்கலையேங்கிற வெறுப்புல இருக்கீங்களா? குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களா? மனமுடிச்ச துணைக்கு புரிதல் இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உடல் ஆரோக்கியம் கெட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? பணக்கஷ்டமா? வேலைப்பளுவா? பிள்ளைகள் தொல்லையா? உறவு சிக்கலா? நட்பில் உடைசலா? எந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உடைஞ்சு நொறுங்கி போயிருக்கிற உங்கள கடவுள் பெரிய விஷயங்களுக்கு தயார்படுத்துறாருன்னு மட்டும் நம்புங்க. அது போதும். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார்னு பைபிள்ல வாசிக்கிறோம். கஷ்டங்கள் மூலமா கடவுள் உங்கள பதப்படுத்துறாரு, பண்படுத்துறாரு. உடலையும் மனசையும் வலுவாக்குறாரு. எதையும் தாங்கும் இதயத்தை உருவாக்குறாரு. வேதம் சொல்றத கேளுங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குமென்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. இப்போ நீங்க கஷ்டத்துல இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல நீங்க பூரணராயும் நிறைவுள்ளவங்களாயும் ஆகப்போறீங்க. சந்தோஷம்தானே?